செலவு அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? அந்த காலத்துல இந்த காசையோ, பணத்தையோ செலவு அடுத்தவனுக்கு குடுத்து நம்ம வாங்கி சாப்பிடுறது, வைக்கிறது, அப்படி வீணாக்கிறோம்ல, காலி ஆக்கிறோம்ல, அதை செலவுன்னு சொல்லல. செலவுன்னா செல்லுதல். அதாவது செல்லுதல்ன்னா பயணம். ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போறது. இதே அந்த காலத்துல குறிப்பதற்கு பயணம்ங்கிற சொல்லு இல்ல. டூரு போறாங்க, பயணம் போறாங்கல்ல. அப்ப செலவுங்கிற சொல்லு தான் இருந்திருக்கு. செல்தல், செலவு, செலவு செய்தல் என்றால் செலவு செய்தல் என்றால், நாம நம்முடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம். இத குறிக்கிறதுக்கு ரங்கூன் தரை செலவுன்னு ஒரு நூல் இருக்கு. தரை வழியாக தரைமார்க்கமா போனாங்க. தரை வழியா போனா தரை செலவு, வான் வழியாக போனா வான் செலவு, கடல் வழியாக போனா கடல் செலவு. அதாவது கப்பல்ல போறது கடல் செலவு. ஆகாய விமானத்துல போனா அது வந்து வான் செலவு. தரைமார்க்கமா போனா தரை செலவு. எனது இலங்கை செலவு அப்படின்னு திருவிக்கா தமிழ் தென்றல் திருவிக்கா ஒரு நூல் எழுதியிருக்காரு. இலங்கைக்கு பயணம் போனார். எனது இலங்கை பயணம், எனது இலங்கை சுற்றுலா அப்படி சொல்வதற்கு பதிலு எனது இலங்கை செலவு என்று எழுதுவார். இப்படியெல்லாம் இந்த செலவு என்ற சொல் இப்படி இடம் விட்டு இடம் சென்றதைத்தான் முதலிலே குறித்திருக்கிறது. இப்போது அது வேறு பொருளிலே பயன்படுகிறது என்பது குறிப்பு.